வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம எலுமிச்சை இனிப்பு ஊறுகாய் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, எலுமிச்சம்பழம் 15 எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கணுங்க. ஈரமே இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இது போல் கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட விதை எல்லாமே எடுத்துடணுங்க. இந்த எலுமிச்சம்பழம் இனிப்பு ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இதே ஊறுகாய் தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ண பழம் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம 1/4 கப் சால்ட் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அதே அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் மிளகாய் தூள், 2.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. நாட்டு சர்க்கரை. நீங்கள் ஜீனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்த பிறகு இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்பப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கணும். இப்போ இது ஒரு வாரம் நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோங்க. இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஆறின பிறகு நல்லா பொடி செய்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்துருக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு ஆயில் ரொம்ப தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள்,
ஊறுகாய் இப்போ 1 வாரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊறுகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம் சர்க்கரை சேர்த்துருந்தோம் இல்லையா, அது தண்ணீர் விட்டுருக்குங்க. இது வற்றி வரணுங்க. தண்ணி எல்லாமே வற்றின பிறகு நல்ல டார்க் கலரில் இருக்குங்க ஊறுகாய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தண்ணி எல்லாமே நல்லா திக்காகிட்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு கொதிக்க வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்க, ஊறுகாய் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஊறுகாய் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லைங்க. வெளியிலையே வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெந்தயம், கடுகு பொடி செய்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். தண்ணீர் படாமல் ஊறுகாயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கெட்டே போகாதுங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.